நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பிஎஸ்டி ஃபைல் வந்து சேவ் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த ஃபைல் அவங்களால வியூ பண்ண முடியல. சில நேரங்களில் அது என்ன ஃபைல் அப்படிங்கிறது காட்ட மாட்டேங்குது. அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ண மட்டும்தான் அது என்ன ஃபைல் அப்படிங்கிறது காட்டுது. இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. இந்த ப்ராப்ளங்கள் எல்லாத்தையும் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது, எந்த ஒரு சாஃப்ட்வேரும் வேண்டாம், எந்த ஒரு பிளக்கினும் வேண்டாம், சரிங்களா? ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய ஃபார்மெட்லேயே நம்ம எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெமோவுக்கு உங்களுக்கு இதில் பிக்சர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன், சரிங்களா? இப்போ இதில் நான் வச்சுருக்கக்கூடிய பிக்சர் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஃபைல் தான் இதில் வச்சுருக்கேன். இந்த பிஎஸ்டியை வியூ பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னா ஏசிடிசி அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இப்போ ஏசிடிசி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், நான் சாதாரணமாக இதை டபுள் கிளிக் பண்ணாலே எனக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ஃபோட்டோ வியூவரில் எனக்கு காட்டும் ஏசிடிசியில், சரிங்களா? இதே நான் இதை என்ன பண்ணுறேன், ஏசிடிசி இல்லாமல் வேறு ஏதாட்டும் ஃபார்மெட்டில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஓப்பன் வித் அப்படிங்கிறத கொடுக்குறேன், சரிங்களா? ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் எந்த ஒரு ஃபார்மெட்டுமே காட்டாது. நீங்கள் பாருங்கள், ஃபோட்டோ வியூவரில் ஏசிடிசி மட்டும்தான் இருக்குது. அதை தவிர்த்து வேறு என்னென்ன ஃபார்மெட் இருக்குன்னு பாருங்கள். வேறு ஃபார்மெட் எதுவுமே காட்டாது. எம்எஸ் வேர்டு, நோட் பேடு இந்த மாதிரி இருக்குது. இதிலலாம் நம்ம கிளிக் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும், இந்த ஃபைலை காட்டாது. இதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை டிஃப் அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட்டில் நம்ம சேவ் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளங்கள் வராது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஃபைல் எனக்கு தெரியுது, அதாவது இது ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங் நம்ம எடிட்டிங்கில் போட்ட ஒரு படம், ஒரு பாப்பா படம் இருக்குது, என்னுடைய படம் இருக்குங்கிறது எனக்கு இதில் பார்க்கும்போதே தெரியுது. ஆனால் சில பேருக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி காட்டும். இப்படி காட்டும்போது உங்களுக்கு என்ன படம் இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு தெரியாது, சரிங்களா? இதை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதை பார்க்க முடியும். இது ரெண்டையுமே ஒரே ஃபார்மெட்டில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். பிஎஸ்டி ஃபார்மெட்டில் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு பதிலாக டிஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃபோட்டோஷாப்பு 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். மேலே ஃபைல் போயிட்டு சேவ் அஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இதோடைய ஃபார்மெட் என்ன பண்ணுறேன், TIFF இந்த இடத்துல கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா, டிஃப்ங்கக்கூடிய ஃபார்மெட்டில் சேவ் அப்படிங்கிறத நான் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன். எந்த ஒரு ஆப்ஷனுமே மாற்றலை, ஜஸ்ட் ஓகேங்கிறத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் எனக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு, இந்த இடத்துல எனக்கு வந்துடுச்சு. இப்போ இது பிஎஸ்டி ஃபைல், இது நம்மளுக்கு டிஃப் ஃபார்மெட். பிஎஸ்டி ஃபைல் அப்படின்னா நம்ம எல்லா படங்களையும் நம்ம எடுத்து அதாவது அலைன்மெண்ட் பண்ணோம்னா நம்ம ரெண்டாவது பண்ணிக்கலாம். இந்த டிஃப்ங்க ஃபார்மெட்டில் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். டிஃப் ஃபார்மெட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், பிஎஸ்டி ஃபார்மெட் மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய படங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிஎஸ்டி ஃபைல் மாதிரியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரி, இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிஎஸ்டி ஃபைல் அப்படிங்கிறது இது காட்டாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஃபைல் உங்களுக்கு காட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் காட்டும் பிஎஸ்ன்னு. இப்படி காமிச்சதுன்னா இந்த ஃபைல் என்னங்கிறத காட்டுறதுக்கு ஏதாட்டும் பிளக்கின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? பிஎஸ்டி வியூவர், பிஎஸ்டி கோடு இந்த மாதிரி நிறையா ஏதாட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதை டிஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணதுனால எந்த ஒரு பிளக்கினுமே தேவையில்லை. நார்மலாக என்னோடய ஃபைல் என்ன அப்படிங்கிறது எனக்கு காட்டும். இன்னொன்று என்னென்னா, இந்த ஃபைலை நீங்கள் சாதாரணமாக உங்களுடைய ஃபோட்டோ வியூவர் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, உங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோ வியூவரில் நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் வித் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இதில் சாதாரண விண்டோஸ் ஃபோட்டோ வியூவர் இருக்குது பார்த்தீங்களா, அதிலே என்னால் என்ன பண்ண முடியும், வியூ பண்ணி பார்க்க முடியும். இது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை. நீங்கள் இதுக்குன்னு தனியாக ஏசிடிசி, பிகாசா இந்த மாதிரி ஏதாட்டும் ஃபோட்டோ வியூவர் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, சரிங்களா? இந்த டிஃப் ஃபார்மெட்டில் நீங்கள் சேவ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாமே ரொம்பவே ஈஸியாக சால்வ் ஆகிடும், சரிங்களா? இன்னும் அடுத்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு பிஎஸ்டி வச்சுருக்கேன்னா, இப்போ இதை ஃபோட்டோஷாப்பு 7.0 ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்குது, சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இந்த ரீட் கம்போசிட் டேட்டாங்கிறத கொடுக்குறேன். இது கொடுத்துட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபோட்டோஷாப்பில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டாப்பில் பாருங்கள், நம்மளுக்கு நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த ஃபோட்டோஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணுறேன், அதே ஃபோட்டோஷாப்பை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். என்ன ப்ராப்ளம்னா, சிசியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் இந்த 7.0 நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப நான் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் கொடுத்தா ஓப்பன் ஆகலை. இப்போ இந்த ஓகேங்கிறத கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஓகே நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு லோடிங் ஆகும். நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் ஆனாலும் நம்மளுக்கு வெயிட் பண்ணாலும் என்ன ஆகும், இந்த ஃபைல் ஓப்பன் ஆகாது. மேலே நாட் ரெஸ்பாண்டிங் வந்துடுச்சு. இந்த ப்ராப்ளங்களை நாம் எப்படி சார் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறீங்க. நான் என்ன சொல்கிறேன், 7.0 ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு CS3
ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணுங்கள். CS3யும் 7.0 இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஷார்ட்கட். இப்போது நான் என்ன பண்ணுறேன், அதே ஃபைலை நான் பண்ணுறேன், இதில் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி லோடிங் ஆகாது. ஈஸியாக என்ன பண்ணோம், ஃபைல் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி உள்ள ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? இந்த 7.0ல் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது, உங்கள் ஃபைல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் ஏதாட்டும் ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா அதில் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபைல் இது உள்ளே இருக்கும். ஆனால் அதை நாம் எது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா லேட் ஆகும். ஒரு ஃபைலாக டெலிட் பண்ணி PSTயாக சேவ் பண்ணி நம்மளால் கண்டிப்பாக ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ப்ராப்ளங்களை தவிர்க்கணும் அப்படின்னா ஃபோட்டோஷாப்பு CS3யை நீங்கள் பயன்படுத்துங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷன். 7ல் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே யூஸ் ஆகும். இன்னொரு கேள்வி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப்பிங் 7.0ல் ஒர்க் ஆகும், CS3யில் நீங்கள் எப்படி தமிழ் டைப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அழகி ப்ளஸ் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி தமிழ் டைப்பிங் ஃபோட்டோஷாப் 7லேருந்து 2023 வரைக்கும் எப்படி டைப் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வேணும்னா அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தமிழ் டைப்பிங்கை எளிமையாக கற்றுக்க முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த PSD ஃபைல்ஸை வியூ பண்ணுறது, அது வரும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளங்கள் வராது. முக்கியமாக TIFF ஃபார்மேட் அப்படிங்கக்கூடிய இதில் சேவ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். சாதாரண ஃபோட்டோ வியூவர்லேயே உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். இதே நீங்கள் PSD ஃபைலாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வியூ பண்ணுறதுக்கு ACDC அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதுக்கப்புறம் தான் அதை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,